गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 22/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று காலை 6:24 வரை பஞ்சமி. அதன் பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் அதிகாலை 4:22 வரை மிருகசீரிஷம். அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாமயோகம் பிற்பகல் 1:32 வரை. அதிகண்டம் பின்பு சுகர்மம். கரணம் மாலை 4:01 வரை. கௌளவ கரணம் பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:59 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு சித்த யோகம் முழுதும் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல், அதாவது பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. அதேபோல் மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 4:22 வரை. விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். அதன் பின்பு முழுதும் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் வசம்பும் வச்சு கொண்டு போங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பூஜையும் பண்ணலாம். எதற்காக இந்த பூஜை அப்படின்னா, கொடுத்த பணம் வருவதற்கான ஒரு பரிகாரம் இது. அதே மாதிரி நட்சத்திர பரிகார கோவில் அந்த வரிசையில் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். ரிஷபத்தில் சுக்கிர பகவான். மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும். சிம்மத்தில் கேது பகவான். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, முதல்ல நம்ம நட்சத்திர கோவில் அப்படி பார்த்துடலாம். 27 நட்சத்திரத்துக்கான கோவில் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய கோவில், இதில் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது சித்திராத வல்ல பெருமாள் அப்படின்னு ஒரு திருக்கோவில். அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையில் குருவித்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த பெருமாள் அங்கே இருக்கார். அந்த பெருமாளை போயிட்டு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அர்ச்சனை, அபிஷேகம், அதே மாதிரி உங்களுடைய வயதுக்கு ஏற்ற தீபத்தையும் ஏற்றலாம். முடியாதுங்க 2 ஏற்றிட்டு வரலாம். அதனால் தப்பு இல்லை. ஐயோ சொல்லிட்டாங்களே ஏற்ற முடியலையே மன கஷ்டம்லாம் பட வேண்டாம். சரிங்களா? அந்த கோவிலுக்கு சென்று வாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சித்திராத வல்ல பெருமாள் திருக்கோயில், அருள்மிகு சித்திராத வல்ல பெருமாள். அந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு சென்று வாருங்க. குருவித்துறை என்ற ஊரில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க. சரி, நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். என்ன கொடுத்த பணம் வருவதற்கு இன்றைய தினம் என்ன பஞ்சமியும் இருக்குது, சஷ்டியும் இருக்குது இல்லைங்களா? புதன்கிழமை நம்ம சஷ்டி வேணாம், பஞ்சமி வேணாம், எதுவுமே வேண்டாம். புதன்கிழமை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த புதன்கிழமையில் பைரவருக்கு தேங்காயில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி, சகப்பு திரியும் வெள்ளை திரியும் 2 ஒன்றா கலந்து, 35 மிளகு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 27 18 அதெல்லாம் கிடையாது, 35 மிளகு
நீங்கள் அதில் போட்டும் இது பண்ணலாம். இல்லையா, சகப்பு துணி வெள்ளை துணி ரெண்டும் வச்சு அதில் மூட்டை கட்டி அதில் போட்டு தீபம் ஏற்றலாம். இது எத்தனை மணிக்கு ஏற்றணுன்னா, காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பைரவருக்கு இதை ஏற்றிட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சண்டை சச்சரவுலாம் நீங்கள் செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களை, எடுத்த காரியத்தில் இன்னைக்கு எல்லாமே வெற்றியாகும். தன வரவு நன்றாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டு எந்த காரியம் இன்னைக்கு செய்யணும்னு நினச்சாலும் அதை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதே போல் பிள்ளைகளோட விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. குருச்சந்திர யோகமும் இன்றைக்கி இருக்குது. அதனால் அக்கம் பக்கம் இருப்பவர்களும் சரி, அதே மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, எல்லாமே இன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கூட தொழில் ரீதியாக வியாபாரத்திலும் இன்றைக்கி நல்ல வருவாய் வரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த கமிஷன் ஏஜென்ட்டு ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு இருங்க. கடன் கொடுக்கறதோ வாங்கிறதோ ஜாமீன் கையெழுத்து போகிறதோ, ஏன்னா 7 நாடு சனி நடக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ இந்த வீடு வாங்கிறது இது பண்ணுற அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் முயற்சி செய்தால் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு நிதானத்தோடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. உங்கள் செயல்பாடு ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு இது செய்கிறீங்கன்னா அதில் ஒரு சோர்வு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூட ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் நல்ல கலகலப்பான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். பொருளாதார சிக்கல்கள்லாம் குறையும். வேலை ஆட்களிடம் அனுசரித்து மட்டும் செல்லுங்க. பண வரவு நன்றாக இருக்குது. 2ஆம் இடத்துல குருவோட சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது கொடுத்த வாக்கு, அதாவது நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கி காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் இன்றைக்கி அமையும். நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு, ஒரு விதமான ஒரு அசதி இதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைக்கி பேச்சில் நிதானம் இன்றைக்கி இருக்கணும். குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கு, நல்ல விஷயந்தான். ஜென்மகுரு சில விஷயத்தை அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் சீதை வனவாசம் போன கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சந்திரனோடு சேர்ந்து இருக்குது, நன்மை தான். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் நிலவும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து இன்றைக்கி அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும்.
குடும்ப விஷயத்தையும் சரி, அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயத்தையும் சரி, அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள். நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை இன்னைக்கு காட்டணும். அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். பிள்ளைகளால் செலவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். 9ஆம் இடத்துல சனி பகவான், அது கூட அங்காரகனும் புத பகவானும் சேர்ந்து சனியும் செவ்வாயும் இணைந்தாலே போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மனசில் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத செலவுகளால் கையில் இருக்க பணம்லாம் குறையும். கவனமாக இருங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் குறையும். குடும்பத்திலும் அதே மாதிரி குறையும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்குது. அதே சமயத்தில் வரவும் இருக்கும் செலவும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பாடு இருக்கட்டும். அந்த செயல்பாட்டில் கூட ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, லாபம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரம், தொழில், சொந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள், அரசியல் துறை இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு வலி, தலைவலி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். உடலில் ஒரு மந்த நிலை இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சிந்தனை போக்கில் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் வியாபாரத்தில் லாபம், தொழிலில் முன்னேற்றம், அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களாலும் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தவறி போன சில பொருட்கள் கிடைக்கின்ற ஒரு தொலைஞ்சு போச்சு ஒரு பொருள் அப்படின்னா அது இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஒரு நல்ல மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி தரும். ஒரு செயலை விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உண்மையானவர்கள் யாரென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதில் மாற்றங்கள் ஏற்படும். கார உணவுகளை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது.
அடுத்த மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி நண்பர்களாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், கூட செவ்வாயும் கலந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாற்றம் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அதாவது மன போராட்டம் சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும். மற்றபடி எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதெல்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிடையே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகளாக விலகி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. தடைப்பட்ட சில வேலைகள்லாம் செய்து முடிப்பீர்கள். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உண்மையிலே நன்மையை செய்கின்ற ஒரு தருணம் தான் இருக்குது. அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் துலா ராசிக்காரர்கள், ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் கணவன் மனைவிடைய கோபதாபங்கள் இருக்கும். மற்றபடி ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே பார்த்துக்கொள்வது மிகவும் நன்மையை தரும். அதே மாதிரி மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி விரயங்கள் ஏற்படும், அதை பார்த்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அதாவது விசாகத்துக்கு உதவி கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சலுக்கு பின்பு தான் அந்த உதவிகரம் கூட கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் விட்டு கொடுங்க. அதே மாதிரி பேச்சில் நிதானம் இன்னைக்கு இருக்கணும். ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதளவில் அது யோசிச்சே சிந்திச்சே உங்களுக்கு தலைவலிலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். வியாபாரம் ஆகட்டும், தொழிலாகட்டும், நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிங்க. யாரிடமும் வாக்குறுதி கொடுத்து அது மாட்டிக்காதீங்க. இன்றைய தினம் அதுவும் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானுடைய நட்சத்திரம் அது. அதனால் இன்றைக்கி உடல்லையும் ஒரு மந்த நிலையாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதை செய்தாலும் பதற்றமின்றி பொறுமையோடு இன்றைக்கி செய்தால் நன்றாக இருக்குது. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிக மிக கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இன்றைக்கி விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. முடிஞ்ச ஒரு தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல் இருக்கும். அதே சமயத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் உதவிகரம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், பிள்ளைகளால் செலவினங்கள் இருக்கும், அந்த செலவினங்கள் சுப செலவாக இருக்கும், திருமணம் பேச்சுவார்த்தை நடைபெறும். அதே மாதிரி புதுசாக நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு இன்றைக்கி அந்த நாள் சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த நண்பர்கள் கூட்டு சேர்த்துக்கலாமா வேணாமான்னு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை ஏற்படும். அதே மாதிரி ஒரு வர்த்தக அமைப்பு சொந்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. தீராத பிரச்சனைகள் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களிடம் ஏற்படும். திருமண பேச்சு வார்த்தைகள் அனுகூலமாக ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் பொறுமையோடு இருக்கணும். அதே மாதிரி காரசாரமாக பேசாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்திலே சூரியன் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. தந்தையிடம் கொஞ்சம் இணக்கமாக இருங்க, அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புராடம் நட்சத்திரங்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஒரு பொறுப்பு ஒரு அலுவலகத்திலும் சரி வெளிவட்டாக ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகும். அதற்கேற்ற ஒரு அனுகூலமும் இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகள் வழியில் அனுகூலமாக இருக்கும். அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தடைப்பட்ட சில காரியங்களெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கணவன் மனைவிடையே புரிதலும் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் குறைகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தொழில் சார்ந்த பயணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் வார்த்தையில் நிதானத்தை காட்டணும். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே சனியும் செவ்வாயும் இணைந்து புதனும் இருக்குது. அதனால் வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. இந்த கணக்கு எழுதுகிறவங்க, இந்த அக்கௌண்டன்சி பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதை பார்க்குறதுல ரொம்ப கவனமாக பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். அதே மாதிரி இந்த டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதிசய தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம்
ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. இருந்தாலும் குருச்சந்திர யோகம் இன்னைக்கு இருக்குது. 4ஆம் இடத்திலேயே பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தாலும் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியே பார்த்துருங்க. வார்த்தையில் நிதானத்தை இன்னைக்கு காட்டுங்க. கணவன் மனைவியிடையே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் சகோதர வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்திலும் மேன்மை அடைகின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி குடும்பமாகட்டும், அதே மாதிரி அலுவலகத்திலும் சரி, உங்களிடம் வேலை பார்ப்பவர்களும் சரி, ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.